நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நள்ளிரவில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் நீண்ட தடிகளுடன் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் அப்பகுதியில் பீதியை கிளப்பியுள்ளது. போலீசாரின் நடவடிக்கை பாயுமா? நீண்ட தடிகளுடன் முகமூடி அணிந்தபடி முதியவர்கள் குடியிருப்பு பகுதியில் கொள்ளையர்கள் உலவும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. அசம்பாவிதம் நடப்பதற்குள் கொள்ளையர்கள் சிக்குவார்களா? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சிவசக்தி நகர் அமைந்துள்ளது. இப்பகுதியில் 100க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்த குடியிருப்புகளில் பெரும்பாலும் வயோதிகர்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர். இவர்களின் மகன்கள் மற்றும் மகள்கள் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரிந்து வருவதால் வயதான தாய் தந்தையர்கள் இப்பகுதியில் தனியாக வசித்து வருகின்றனர். இதை நோட்டமிட்ட முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று வீடு புகுந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளது. அதன்படி நள்ளிரவுக்கு மேல் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் நீண்ட தடிகளுடன் ஏரியாவிற்குள் புகுந்துள்ளது. ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை அதிகாரி கண்ணதாசன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரி சுந்தரேசன் ஆகியோரது வீட்டை நோட்டமிட்டுள்ளனர். அந்த கும்பல் வீட்டின் முன்கதவு பூட்டை உடைக்க முயன்றபோது சத்தம் கேட்டு கதிரேசன் மின்விளக்கை போட்டுள்ளார். இதனால் மிரண்டு போன கும்பல் அங்கிருந்து நகன்று சென்று விட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடையே பெரும் பீதியை எழுப்பியுள்ளது. கடந்த 1 வார காலமாகவே இதுபோன்ற சம்பவங்கள் அப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் வீடுகளை சுற்றியும் காலி நிலங்கள் உள்ளதால் அங்கு இரவு நேரங்களில் மது அருந்துபவர்கள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்களில் ஒரு குழுவினர்தான் இதுபோன்று செய்திருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். தடிகளுடன் இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்கள் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடுவதற்குள் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொள்ளையர்கள் நடமாட்டம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது.